மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணா, நம்ம 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடந்துட்டு இருக்கிற ரெஃப்ரெஷர் பேசிக் குவிஸ் क्वेश्चंस பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெஃப்ரெஷர் குவிஸ் 8 30/10/2021, அதாவது இன்னைக்கு நடந்த வினாடி வினா போட்டியில கேட்கப்பட்ட கணித வினாக்கள் எப்படி இருக்கு, அந்த கணித வினாக்களை எப்படி எளிமையாக தீர்வு செஞ்சு அதனுடைய விடையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 21வது வினா, ஒரு சரியான விடையை ஊகிப்பதற்கான நிகழ்தகவு y/5 என்க. சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு y/3 எனில் yன் மதிப்பு டேஸ் அப்படின்னு இருக்காங்க. ஒரு விஷயம் நடக்கிறதும் அந்த விஷயம் நடக்காம இருக்கிறதுன்னு ரெண்டு நிகழ்தகவுடைய கூடுதல் நமக்கு எப்பொழுதுமே 1 அப்படிங்கிறது தான். இங்க என்ன இருக்காங்கன்னா, ஒரு கொஷனுக்கு ஒரு ஆன்சரை கரெக்டாக சொல்றதுக்கான நிகழ்தகவு y/5னும் தவறாக சொல்றதுக்கான நிகழ்தகவு y/3னும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுடைய கூடுதல் நமக்கு 1ங்கிறது தெரியும். y/5 கூட்டல் y/3 சமம் 1 அப்படின்னு நம்ம போடும்போது இதனுடைய y மதிப்பை கண்டுபிடிச்சிட முடியும். பாருங்க, குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். ஏன்னா இது பகுதி வேறு வேறாக இருக்கு, அதுவும் வேறு வேறு பகா எண்களாக இருக்கு. அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது எளிமையாக y மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 கொண்டு போய் இந்த y கூட பெருக்கி இங்கேயே வச்சிட போறோம், 3y. இந்த 5 கொண்டு போய் இங்கேயே பெருக்கி அங்கேயே வச்சிட போறோம், ஸோ பிளஸ் 5y பை இந்த 3ஐயும் 5ஐயும் பெருக்கி கீழேயே வச்சிட போறோம், 15 சமம் 1. இப்போ என்னன்னா, இந்த 15 இந்த பக்கம் வலது பக்கம் பெருக்கலாக அனுப்புறோம். அப்போ 3y + 5y சமம் ஓர் 15 15 ஆயிடும். நமக்கு 3yயும் 5yயும் கூட்டும் போது 8y சமம் 15 கிடைக்குது. y வேணுமா, இந்த 8 பெருக்கலா இருக்கு இல்லைங்களா, இடது பக்கம் அதை வகுத்தலாக வலது பக்கம் அனுப்பிச்சிட்டோம். y மதிப்பு 15/8 கிடைச்சிருச்சு. பாருங்க, இது இந்த 3வது ஆப்ஷன்ல இருக்கு. 22வது வினா, ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் சமம் எனில் உருளையின் மொத்த புறப்பரப்பானது டேஸுக்கு சமம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு உருளையுடைய ஆரம் ஆர்னு குறிப்பிடுவோம், அதனுடைய உயரத்தை ஹெச்னு குறிப்பிடுவோம். அதனுடைய மொத்த புறப்பரப்பானது டேஸுக்கு சமம் அப்படின்னு இருக்காங்க. உருளையுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr × h+r தான் ஒரு உருளையுடைய மொத்த புறப்பரப்பு. அதை TSA அப்படின்னு குறிப்பிடுவோம் இல்லையா. இதில் நம்ம என்ன பண்ணணும், ஹெச்சுக்கு பதில் r அப்படின்னு பிரதியிட போகிறோம். நமக்கு 2πr, இந்த ஹெச்சுக்கு பதில் r+r அப்படின்னு போட்டுட்டோம். நமக்கு 2πr, இந்த r+r நமக்கு 2rனு ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது 2 2 4 πr × r r² அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேவா. இப்போ என்னன்னா, இது எதனோட ஃபார்முலா, இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எதுதான் இதுக்கு ஆன்சராக வருதுன்னு நம்ம பார்க்கணும். கோளத்துடைய புறப்பரப்பு தான் 4πr², அதனால இதுதான் நமக்கு சரியான விடை. அப்போ இதுக்கு சமமாக இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். 23வது வினா, ஓர் உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 2:7 இருக்காங்க. அதாவது ஆரம் = உயரம், ஆரத்தை ஆர்னும் உயரத்தை ஹெச்னும் குறிப்பிடுவோம். அதனது 2:7ன்னு கொடுத்துருக்காங்க. இது விகிதத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனுடைய சுருங்கிய வடிவம் தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதனால இதனுடைய பொது காரணி, இது ரெண்டுக்குமான பொது காரணி எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். அதனால இது 2x 7x மாற்றி r 2x ஆகவும் h 7x ஆகவும் மாற்றி எழுதி வச்சுக்கிட்டோம். இப்போ என்னன்னா, நமக்கு அதனுடைய வளைபரப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது உருளையின் வளைபரப்பு 2200 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு உருளையுடைய வளைபரப்பு கொடுத்ததுனால அதனோட ஃபார்முலாவை இடது பக்கம் எழுதுறோம். 2πrh சமம் இதனுடைய மதிப்பான 2200 எழுதிட்டோம். இப்போ நம்ம பாருங்க, ஆருக்கு 2xனும் ஹெச்சுக்கு 7xனும் பிரதியிட்டா நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட முடியும். 22/7 பையோட மதிப்பு, ஆருக்கு பதில் 2x, ஹெச்சுக்கு பதில் 7x சம் 2200 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இந்த 7க்கும் 7க்கும் போயிடும். இந்த x × x மட்டும் நம்ம அப்படியே இங்கே வச்சுக்கலாம். வலது பக்கம் நமக்கு இந்த 2200க்கு கீழே பகுதியாக இந்த 22 2 இன்னொரு 2 இதெல்லாம் இங்கே எண்கள் இருக்கோ அதெல்லாம் கீழே கொண்டு வந்துடும். 2 பெருக்கல் 22 பெருக்கல் 2ன்னு 22 ஒரு வாட்டி 22, அதுக்கப்புறம் இந்த 2 0 போட்டோம், 2ஆல் அடிக்கிறோம், 100 பாதி ஆயிடுது, மறுபடியும் 2ஆல் அடிக்கிறோம், இது 25ன்னு ஆயிடுது. இப்போ நம்ம இதில் x² தான் 25, அதனால x என்னன்னு கிடைக்குது 5 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு அதனுடைய உயரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. உயரம் பாருங்க 7xன்னு எழுதியிருக்கோம், எக்ஸோட மதிப்பு 5ன்னு தெரியும். ஸோ அப்போ h சமம் 7 பெருக்கல் எக்ஸோட மதிப்பு 5ன்னு போட்டோம். 7 5 35ன்னு இந்த உயரம் கிடைக்குது. பாருங்க, அது இந்த 4வது ஆப்ஷனில் 35 சென்டிமீட்டர்னு இருக்கு. இதுதான் நமக்கு
ஆன்சர். 24வது வினா, பின்வரும் நிகழ்வின் பரவல் அட்டவணைக்கான நிகழ்வு செவ்வகத்தை தேர்ந்தெடு அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க. மதிப்பெண்கள், மாணவர் எண்ணிக்கை 0விலிருந்து 5 வரை மதிப்பெண்களை 4 பேரும், 5 to 10 மதிப்பெண்களை 10 பேரும், 10லிருந்து 15 மதிப்பெண்கள் 8 பேரும், 15லிருந்து 20 மதிப்பெண்கள் 14 பேரும் வாங்கியிருக்காங்க. இதை தான் நம்ம நிகழ்வு செவ்வகமாக வரைஞ்சிருக்கணும். அதில் எந்த படம்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் தான் நமக்கு இங்கே மதிப்பெண்களையும், அதாவது எக்ஸ்ஹெச்சில் மதிப்பெண்களையும் ஒய்ஹெச்சில் மாணவர் எண்ணிக்கையும் எடுத்திருக்காங்க. இது தொடர்ந்து நமக்கு தொடர் பரவலாக பாருங்க, 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20ங்கிறது இங்கே எக்ஸ்ஹெச்சில் கரெக்டாக வந்திருக்கு. ஒய்ஹெச்சில் 2, 4, 6, 8, 10, 12, 14ன்னு நமக்கு அளவு திட்டம் 2, 2ஆக எடுத்திருக்காங்க. இது பாருங்க, நமக்கு 0லிருந்து 5 வரை 4 சரியா இருக்கு. 5 to 10, 10 சரியா இருக்கு. அதே போல 10 to 15க்கு 8 சரியா இருக்கு. 15 to 20க்கு நமக்கு இந்த 14 சரியா இருக்கு. அப்போ இந்த படம் தான் நமக்கு சரியான விடை. இந்த ஏ ஆப்ஷன்ல தான் இருக்குது. 25வது வினா, ஒரு பெட்டியில் எண் 1 முதல் 50 வரை எழுதப்பட்ட 50 சீட்டுகள் உள்ளன எனில் பகா எண் எழுதப்பட்ட சீட்டுகள் எடுப்பதற்கான நிகழ்தகவு டேஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. முதல்ல நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் நமக்கு இந்த எஸ்ல வரும். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கூறுவெளி. அதில் 1, 2, 3 எக்ஸெட்ரா அப்படின்னு 50 அட்டைகள் சீட்டுகள் இருக்கு இல்லையா, அதனால 50ம் நமக்கு இந்த கூறுவெளியில் வரும். எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறது தான் என் ஆஃப் எஸ். மொத்தம் 50 இருக்கு. இப்போ நமக்கு தேவையானது எது, அதை தான் நம்ம ஏவா வச்சுக்க போகிறோம். பகா எண்கள் எழுதப்பட்ட சீட்டுகள் தான் நமக்கு தேவையானது. உடனே பகா எண்கள் 1லிருந்து 50க்குள்ளார வரக்கூடிய பகா எண்களை எழுதுகிறோம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47. இது அத்தனையும் நம்ம பகா எண்கள். 50க்கும் குறைவான பகா எண்கள் எவ்வளோ இருக்குன்னு எண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இருக்கு. ஸோ என் ஆஃப் ஏ எவ்வளோ அப்படின்னா 15ன்னு எழுதிட்டோம். இப்போ நமக்கு இந்த பகா எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னா பி ஆஃப் ஏ. ஃபார்முலா என்ன அப்படின்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். எவ்வளோ நமக்கு 15/50. நம்ம மேலையும் கீழையும் 5ஆல் அடிக்க முடியும். 3 வாட்டியும் கீழே 10 வாட்டியும்னு நமக்கு 3/10 அப்படின்னு கிடைக்கும். பாருங்க, இது எந்த ஆப்ஷன் அப்படின்னா இது 4வது ஆப்ஷன் தான் நமக்கு சரியான விடை. 26வது வினா, கோளத்தின் ஆரம் 5 சென்டிமீட்டர். இப்போ ஒரு கோளத்துடைய ஆரம் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கூம்பின் உயரமானது கோளத்தின் ஆரத்தில் பாதின்னு இருக்காங்க. அப்போ ஹெச்சை நம்ம r/2, அதாவது 5/2 அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டோம். மேலும் இவ்விரு உருவங்களின் கன அளவுகளும் சமம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு கூம்புடைய கன அளவும் ஒரு கோளத்துடைய கன அளவும் சமமாக இருக்குன்னு இருக்காங்க. அப்போ கூம்புடைய கன அளவு ஃபார்முலா என்னன்னா 1/3 πr²h சமம் கோளத்துடைய கன அளவு 4/3 πr³ அப்படின்னும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூம்பின் ஆரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் இந்த ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போது பாருங்க, இந்த கீழே இருக்கிற பகுதியில் இருக்கிற இந்த 3க்கு இந்த 3 போயிடும். இந்த பைக்கு இந்த பை 2 பக்கம் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி சுருங்கிடும். இப்போ நமக்கு இந்த r² வேணும். இந்த ஹெச் என்ன அப்படின்னா 5/2 இங்கே பிரதியிட்டுட்டோம். இங்கே 4 பெருக்கல் இந்த r மதிப்பு 5, அதனால 5/3 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ r தான் வேணும் போது r² இங்கே வச்சுக்கிட்டு 4 பெருக்கல் 5/3 பெருக்கல் இந்த 5/2 இங்கே 2/5 கொண்டு வந்துட முடியும். இப்போ நாம் சுருக்கணும் அப்படின்னா ஒரு 5 பாருங்க இதில் அடிச்சுட்டு மீதி 5² கிடைச்சிடும். இப்போ நமக்கு r வேணும் அப்படின்னா நம்ம வர்க்கமூலம் 2 பக்கமும் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். 4உடைய வர்க்கமூலம் 2, 5² வர்க்கமூலம் 5, இதுக்கு ஜோடி இல்லை, அதனால இதுக்கு வர்க்கமூலம் 2ன்னு எழுதிடுவோம். இப்போ ஆரம் என்ன அப்படின்னா அது 2ஐயும் பெருக்கும்போது 10√2ன்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு இந்த கூம்புடைய ஆரம். அது இங்கே பாருங்க இந்த சி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு சரியான விடை. 27வது வினா,
பின்வருவனவற்றுள் தொடர்ச்சியான மாறி எது அப்படின்னு இருக்காங்க. நம்ம இந்த 4 கூற்றையும் பார்க்குறோம். தாவரங்களுடைய உயரம் தான் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகும், தொடர்ந்து அது மாற்றம் பெற்றுக்கிட்டே இருக்கும். அதனால அதுதான் நமக்கு சரியான விடை. 28வது வினா, ஓர் கனசதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் ரெட்டிப்பாகிறது எனில் அந்த கனசதுரத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பக்கம் நமக்கு ஏன்னு கொடுத்தா அதனுடைய கன அளவை a³ எழுதுவோம். அதாவது கனசதுரத்துடைய பக்க அளவு a அப்படின்னா அதனுடைய கன அளவு நம்ம a³ எழுதுவோம். இங்க இப்போ பக்கம் 2 ரெட்டிப்பாகிறதுன்னு இருக்காங்க. அப்போ பக்கம் எவ்வளோ? 2a அர்த்தம். அப்போ அதனுடைய கன அளவு அப்படின்னா 2a அதன் அடுக்கு 3 அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க 2a பெருக்கல் 2a பெருக்கல் 2a அர்த்தம். இப்போ 2 × 2 4 4 2 8 a³ அப்படின்னு ஆயிடுது. அப்போ சாதாரணமா a³ கிடைக்கிறது, ரெட்டிப்பாகும் போது 8a³ அப்படின்னு கிடைக்குது. எனவே 8 மடங்கு அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. 29வது வினா, ஒரு பகடையை உருட்டும் போது 4ஐ விட குறைவான ஒற்றை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு பகடையுடைய கூறுவழி என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படிங்கிற எண்கள் தான் அதில் அதிகபட்சம் வரக்கூடிய அதிக வாய்ப்புகள் இல்லையா. அதனால எஸ் சமம் இதெல்லாம் எழுதிட்டோம் நம்ம. அப்போ n(s) என்ன அப்படின்னா நமக்கு 6. இதில் 4ஐ விட குறைவான ஒற்றை எண் இருக்காங்க. இது 4ஐ விட குறைவான எண்கள் இந்த 3. இதில் ஒற்றை எண்கள் எதுனா 1 3 தான். அதுதான் நமக்கு தேவையானது. அப்போ அது 1, 3ன்னு எழுதிட்டோம், அதை ஏன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ n(a) எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இரு உறுப்புகள், அதனால 2ன்னு எழுதிட்டோம். இப்போ இதனுடைய நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n(a/n)(s). அப்போ மேலே பாருங்க 2ம் கீழே 6ம் போடுறோம். இதை சுருக்கும் போது 1/3 அப்படின்னு நமக்கு விடை கிடைக்குது. பாருங்க இது இந்த 2வது ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் இதனுடைய விடை. 30வது வினா, இரு கூம்புகளின் கன அளவுகள் சமம் எனில் அவற்றின் ஆரம் மற்றும் உயரம் ஆகியவற்றின் விகிதம் டேஸ் ஆகும் இருக்காங்க. 2 கூம்புகள் இருக்கு. நம்ம கூம்புகளை C1 C2 அப்படின்னு 2 எடுத்துக்கிட்டோம். இதனுடைய கன அளவுகள் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கன அளவை Vன்னு குறிப்பிடுவோம். அப்போ V1 சமம் V2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எந்த ஆப்ஷன் உனக்கு சரியான விடையாக வரும்னு இருக்காங்க. நம்ம உடனே இதை 1/3, ஏன்னா கன அளவு ஒரு கூம்புடைய கன அளவு ஃபார்முலா என்னன்னா 1/3 πr²h. இது ஒரு கூம்பு, இது 2வது கூம்பு, அதனால இது r1², இது h1. 2வது கூம்புடைய கன அளவை 1/3 πr2²h2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ 2க்கும் பொதுவானதை நம்ம அடிச்சு சுருக்கிக்கலாம். இந்த 1/3க்கு 1/3 போயிடுச்சு, இந்த பைக்கு இந்த பை போயிடுச்சு. இங்க என்ன இருக்கு அப்படின்னா r1²h1, வலது பக்கம் r2²h2 இருக்கு. நமக்கு இடது பக்கம் r-ஐயும் வலது பக்கம் h-ஐயும் கொண்டு போயிட போறோம். அப்போ r1² இங்க பெருக்கலா இருக்கிற r2² கீழே கொண்டு வந்துடும், இடது பக்கம் வகுத்தலா. அதே போல h2 இங்க எழுதிட்டோம் வலது பக்கம். இடது பக்கம் இருக்கிற h1 வலது பக்கம் வகுத்தலாக கொண்டு போயிட்டோம். இப்போ இத விகிதத்துல எழுதுறது அப்படின்னா r1² r2² சமம், இதுல h2 h1 அப்படின்னு எழுதுவோம். பாருங்க இதுதான் நமக்கு விடையாக கிடைக்குது. இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்குறோம். பாருங்க இந்த 2வது ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் இந்த வினாவுடைய விடை. இந்த வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அளவைகள் பாடத்திலிருந்தும் நிகழ்தகவு பாடத்திலிருந்தும் அதிகமான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அளவைகள் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கன உருவங்களுடைய வளைபரப்பு, மொத்த புறப்பரப்பு, கன அளவு ஃபார்முலாக்கள் நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த கேள்விகளை எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். கேள்வியை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம பிரதியிட்டோம்னா சரியான விடையை கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ சில்ட்ரன்.